அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இந்த சிறிய பதிவுல ஒரு சீடனுக்கு கெட்ட சகவாசத்தால் மது பழக்கம் ஏற்பட்டது. இதை அறிந்த குரு அப்பழக்கத்தினால் உண்டாகக்கூடிய கெடு தன்மைகளை எடுத்து சொல்றாரு. மதுவை மறந்துவிடு என்றார். ஆனால் சீடனோ, நானா அதை பிடித்து கொண்டிருக்கிறேன்? இல்லையே சுவாமி, அதுதானே என்னை பிடித்து கொண்டிருக்கிறது. என்னை விட்டு விடும்படி அதனிடம் சொல்லுங்கள் என்றான். குருவும் சரி என்று போய்விட்டார். மறுநாள் கோயில் மடப்பள்ளியில் வேலை செய்து கொண்டிருந்தான் சீடன். அவரை ஆள் அனுப்பி ஆசிரமத்திற்கு வர சொல்லுங்கள் என்றார் குரு. சீடனை பார்த்ததும் சீடனும் அங்கு ஆசிரமத்திற்கு வந்தான். சீடனை பார்த்த குரு, வாப்பா வா, உன்னோடு உட்கார்ந்து பேச வேண்டும் என்றுதான் நான் வர சொன்னேன். ஆனால் இது இப்பொழுது என்னால் முடியாது போலிருக்கிறதே என்றார். இந்த தூண் என்னை கெட்டியாக பிடித்து கொண்டு விடமாட்டேன் என்கிறது, என்ன செய்யலாம் என்றார் குரு. குருவே, நீங்கள் சொல்வது உங்களுக்கு அசட்டுத்தனமாக தெரியவில்லை. உயிரில்லாத தூண் உங்களை எப்படி கெட்டியாக பிடித்திருக்க முடியும் என்றான் சீடன். உயிரில்லாத மது உன்னை பிடித்து கொண்டிருக்கிறது என்று நீ சொன்னால் அது புத்திசாலித்தனம். அது மாதிரி நான் சொன்னால் அது மட்டும் அசட்டுத்தனம், அப்படித்தானே அப்படின்ட்டு குரு சொல்லவும் சீடனுக்கு அப்போ தான் புத்தி வந்தது. அப்போ மதுவை நம்ம தான் விடணும். நம்மளுக்கு ஏற்பட்டு இருக்கிற கெட்ட குணங்களை நம்ம தான் விடணுமே தவிர, அந்த குணங்களை அது நம்மளை விட்டு போகும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது சில பேர் அப்படி தான் தவறு செய்யும் பொழுது, அது என்னை விட மாட்டேங்குது, என்னால் குடிக்காமல் இருக்க முடியல, என்னால் இந்த தவறான விஷயங்களை செய்யாமல் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. நம்ம மனசு வச்சா எப்படிப்பட்ட தவறான விஷயங்கள் இருந்தும் நம்மளால் விடுபட்டு வர முடியும் என்பதைத்தான் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.